மகாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 14. சுமை தாங்கி கல் அருகில். விடிய சாமத்து கருக்கல் நேரம். விடியும் பொழுதை வேண்டாம் என்று இழுத்து நிறுத்த முயல்வது போல கரிய நிற கார் மேகங்கள் கானகமெங்கும் கவிந்து நின்று உஷக்கன்னியுடன் கடும் போர் புரிந்து கொண்டிருந்தன. காலதேவனின் சீரான ஓட்டத்தால் பகலின் பலம் வளர்ந்து இருளின் பலம் குறைந்து கொண்டே வந்தது. இருளுக்கும் ஒளிக்கும் ஏற்பட்ட இந்த போராட்டத்தில் வெற்றி முகம் கண்ட உஷக்கன்னி வேதனையுடன் புன்முறுவல் பூத்தாள். அந்த புன்முறுவலில் ஜீவன் இல்லை, வளர்ச்சியின் மலர்ச்சியும் இல்லை. பூக்கும் பருவத்தில் வைதவ்ய கோலம் பூண்ட வதுவை பெண் போல அவளது முகம் வாடி வதங்கி வனப்பு அழிந்து இருண்டே கிடந்தது. மெல்ல முறுவலித்த உஷை சற்று நேரத்துக்கெல்லாம் அழ ஆரம்பித்தாள். ஆம், அவள் அழுவது போல சிறு சிறு மழை தூற்றல்கள் விழத் தொடங்கின. பலத்த மழை வரப்போகிறது என்பதற்கு அறிகுறியாக மண்ணில் ஒருவித மனம் எங்கும் கமரல் எடுத்து வீசியது. காற்று மண்டலமே வற்றிவிட்டார் போல ஒரே உஷ்ண புழுக்கம். அந்த புழுக்கத்தை தாளமாட்டாத மரஞ்செடி கொடிகள் எல்லாம் இயற்கை அன்னை தீட்டிய சித்திரங்கள் போல ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தன. இத்தகையதொரு மந்தார திசை போர்த்த வெறிப்புத்தனமான விடியற்காலை நேரத்திலே மழை தூற்றலால் நமற்று ஈரமான செம்மண் புழுதியை கூடாரமாக வளைத்து அதை ஊடுருவி கிழித்த வண்ணம் காற்றினும் கடிய வேகத்தில் ஓடி வந்து கொண்டிருந்தது ஒரு வெள்ளை நிறப்புறவி. பச்சை மலை குகை ஒன்றின் உள்ளிருந்து புது வெள்ளப்பெருக்கெடுத்து வரும் காட்டாற்றின் நீர்மட்டத்திற்கு மேல் சின்னஞ்சிறு தக்கையொன்று சுழன்றடித்து மிதந்து வருவது போல பசிய நிறம் பாய்ந்த பிரம்மாண்டமான பூவரசு மரங்கள் இரு மருங்கிலும் நெடிது உயர்ந்து வளர்ந்து கிளைக்கரங்களை விரித்து பின்னி இலை விரல்களால் வேய்ந்த கூரையின் கீழே நெடுநேரே செம்மண்மயமாய் சாய்ந்திருந்த பாதையில் அந்த வெள்ளை புறவி வாயு வேகமாக வந்து கொண்டிருந்தது. இமைக்கும் நேரத்தில் 20,000 தடவை தட்டி இயக்கும் இறக்கைகளை கொண்ட ராட்சச பறவை ஒன்று பறந்து வரும்போது பார்த்தால் எப்படி தோற்றமளிக்குமோ அதுபோல கால்களின் இயக்கமே தெரியாமல் வெறும் உடலை மட்டும் அந்தரத்தில் மிதக்கவிட்டு பாய்ந்து வருவது போல வந்து கொண்டிருந்தது அந்த வெண்புறவி. அதன் வெறி வேக ஓட்ட பாய்ச்சலால் அந்த திருமானிக்குழி சாலையே கிடுகிடுத்து நடுங்கியது. தொலைதூரத்துக்கு அப்பால் பாதையின் நடுவே நின்று நேரே பார்த்தால் அந்த குதிரை ஒரு கோழி முட்டை வடிவில் உருண்டு வருவது போல தோன்றியது. இடதுபுறமாக சற்றே தள்ளி நின்று பார்த்தால் பனித்தேர் ஒன்று விரைந்து வருவது போல காணப்பட்டது. வலதுபுறமாக இறங்கி நின்று பார்த்தாலோ சங்கு சக்கரம் ஒன்று சுழன்றோடி வருவது போல தெரிந்தது. இவ்விதமான பல விசித்திர கோணங்களில் விரைந்தோடி வந்து கொண்டிருந்தது அந்த வெண்புறவி. இப்படி அசுர வேகத்தில் அவ்வசுவத்தை செலுத்தி வருபவன் யார்? அதன் மேல் ஆரோகணித்து வருபவன் யார்? ஆத்தி மலர் மாலைக்கும் வரிப்புலி கொடிக்கும் சொந்தமான குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தி தான் அந்த குதிரையின் மேல் அமர்ந்து அதை வழி ஜென்மமாகி வந்து கொண்டிருந்தான். சுமார் 4 காத தூரமுள்ள திருமானிக்குழி சாலையில் அரைக்காத தூரத்திற்கு ஒன்றாக 8 சுமைதாங்கி கற்கள் புதைக்கப்பட்டிருந்தன. விஜயாலய சோழனால் அமைக்கப்பட்ட அந்த சாலையில் முதலாம் குலோத்துங்கன் இந்த சுமைதாங்கி கற்களை எழுப்பித்தான். அவன் தனது ஆட்சி காலத்தில் 2 முக்கியமான காரியங்களில் அதிக கவனம் செலுத்தினான். பழம்பெருமை வாய்ந்த கோயில்களை புதுப்பிப்பது ஒன்று, போக்குவரத்துக்கு தடங்களின்றி புதிய சாலைகளை சமைப்பதும் பழைய பாதைகளை செப்பனிடுவதும் 2. இவ்விரு காரியங்களிலும் தான் அவன் அதிக அக்கறை காட்டினான். நாட்டிலுள்ள சாலைகள் அனைத்தையும் பராமரிப்பதற்காக தனது அரசாங்கத்தில் ஒரு தனி வாரியத்தையே ஏற்படுத்தினான். சாலைகள் பராமரிப்புக்கு பெரும்பாலும் சுங்க வரி பணத்தையே செலவிடுவது வழக்கமாக இருந்தது. அந்த வழக்கத்தை அடியோடு மாற்றியதோடு மட்டுமல்லாமல் சுங்க வரியையே துப்புரவாக எடுத்துவிட்டான் அம்மன்னன். அதனால் அவனை சுங்கம் தவிர்த்த சோழன் என்று மக்கள் புகழ்ந்து கொண்டாடினர். அப்படி புகழப்பட்ட அந்த மன்னன் தான் இந்த திருமானிக்குழி சாலையில் 8 சுமைதாங்கி கற்களை சமைத்து வைத்திருந்தான். அந்த சுமைதாங்கி கற்களில் 3ஐ கடந்து 4வது கல்லை இப்போது நெருங்கி கொண்டிருந்தான் அனபாய குலோத்துங்கன். நேற்று இரவு முதல் ஜாமம் கழிந்து 2ஆம் ஜாமம் ஆரம்பமான போது சேந்தமங்கலம் அரண்மனையை விட்டு புறப்பட்டான் குலோத்துங்கன். அந்த நள்ளிரவில் தனிமையில் அவன் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு புறப்பட்டிருக்க வேண்டியதில்லை. எதிர்பாராத விதமாக அப்படி புறப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டு விட்டதால் புறப்பட்டே தீர வேண்டியதாகிவிட்டது. எதிர்பாராமல் ஏற்பட்ட அந்த காரணம்தான் என்ன? நேற்று பிற்பகல் தில்லை திருப்பணிகளை துவங்குவது சம்பந்தமாக காடவராயரிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி முடித்ததும்
அன்று மாலையே கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பயணமாகிவிட வேண்டும் என்றுதான் திட்டமிட்டிருந்தான் குலோத்துங்கன். ஆனால் அந்த திட்டம் அன்று மாலை அரண்மனை நந்தவனத்தில் ஏழிசை வல்லபியை சந்தித்து அவனது இதயத்தை இன்ப வாரிதியில் மிதக்க விட்டு விட்டதால் தட்டுக்கெட்டு போய்விட்டது. வல்லபி அவன் எதிரே இருந்து மறைந்த பின்பும் நேரம் போவதே தெரியாமல் நெடுநேரம் வரையில் அங்கேயே அமர்ந்திருந்தான். அரசனின் புறப்பாட்டுக்கு வேண்டிய காரியங்களை செய்வதில் கவனமாக இருந்த காடவராயர் எல்லா ஏற்பாடுகளையும் முடித்துக்கொண்டு குலோத்துங்கனின் வருகைக்காக காத்து காத்து பார்த்தார். குறிப்பிட்ட நேரம் கடந்த பின்னும் அவன் வரவில்லை. கடைசியில் தாமே அரசனை அழைத்து வர நந்தவனத்திற்கு சென்றார். அங்கே அவர் போனபோது ஏழிசை வல்லபி என்றுமில்லா குதூகலத்துடன் நந்தவனத்திலிருந்து அரண்மனையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்ததை பார்க்க நேர்ந்தது. குலோத்துங்கன் தன்னை மறந்த இன்ப தியானத்தில் தனியே அமர்ந்திருந்ததையும் கண்டார். அவர் மனம் எல்லையற்ற பரவசத்தால் பூரித்தது. அதே சமயம் அவரை அறியாமல் ஒருவித கவலையும் மனதில் வந்து குடிபுகுந்தது. அந்த கவலைக்குரிய காரணம் மட்டும் அவருக்கு சரியாக புரிபடவில்லை. ஆயினும் அவ்விசித்திர கவலை அவரது இதயத்தில் சுரந்த குதூகலத்தை சிறுக சிறுக கப்பி மறைத்தது. கடைசியில் அதுவே அவ்விடத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்து ஆட்சி செலுத்தவும் தொடங்கிவிட்டது. தளர்ந்த நடையுடன் காடவராயர் குலோத்துங்கனை அருகினார். அந்த சமயம் அரண்மனைக்கு வெளியே படைப்பயிற்சி சதுக்கத்திலிருந்து திடீரென ஜனங்களின் பேராரவார ஒலி எழுந்து எங்கும் எதிரொலித்தது. அதை கேட்ட காடவராயர் திடுக்குற்றுவிட்டார். அதுகாரும் எந்த லோகத்திலேயோ சஞ்சரித்து கொண்டிருந்த குலோத்துங்கனும் அந்த பேரொலியை கேட்டு சுய உணர்வு பெற்றவனாய் கலவரத்துடன் எழுந்தான். அங்கே காடவராயர் வந்து நின்றதை கண்டதும் மேலும் வியப்படைந்தான். இன்பமயமான கனவில் லயித்திருந்து அவன் மனம் விழிப்புற்றது. காடவராயரே, என்ன அது வெளியே ஆரவாரம் என்று கேட்டான் குலோத்துங்கன். எனக்கும் அதுதான் என்னவென்று தெரியவில்லை அரசே என்றார் காடவராயர் கலவர குரலில். இந்த சமயத்தில் திருநாவலூர் காவற்படை அதிகாரியொருவர் அவசரமாக ஓடி வந்து நின்றார். அரசே, நம் சக்கரவர்த்தி அவர்கள் சேந்தமங்கலம் அரண்மனைக்கு வந்திருக்கும் செய்தி மக்களுக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது. அதனால் அவர்கள் தம் மன்னரை காண மழை திறந்த வெள்ளம் போல அரண்மனை எதிரே வந்து கூடிவிட்டிருக்கிறார்கள் என்றார் அவர். காடவராயர் இதை கேட்டு குழப்பமடைந்தவராய் குலோத்துங்கனை ஏறிட்டு நோக்கினார். அனபாயின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அருகில் இருந்த ஒரு ஆசனத்தில் அவன் அமர்ந்து கொண்டான். இப்போது என்ன செய்யலாம் என்று மெல்ல கேட்டபடி தம் அதிகாரியின் பக்கம் திரும்பினார் காடவராயர். சிற்றரசரின் கட்டளைப்படி செய்வேன் என்று பணிவு குரலில் கூறினார் அதிகாரி. இதுவரை மௌனமாக இருந்த குலோத்துங்கன் மெல்ல தலை நிமிர்ந்து, காடவராயரே, நான் இவ்வூருக்கு வந்த செய்தி நம் குடிமக்களுக்கு தெரியாதா? அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கவில்லையா என்றான். அறிவிக்கவில்லை அரசே. ஏன் அறிவிக்கவில்லை? சூழ்நிலையை உத்தேசித்து மன்னர் அவர்களின் விஜயத்தை ரகசியமாக வைத்தேன். சூழ்நிலையை காடவராயர் மிகைப்பட கருதிவிட்டிருக்கிறார் என்பது என் அபிப்பிராயம். அணுவும் மிகைப்பட அனுமானிக்கவில்லை அரசே. உண்மை நிலையை நன்கு உணர்ந்தே அந்த உத்தரவை பிறப்பித்தேன். மக்களிடமிருந்து என்னை பிரிப்பது அவர்களின் மனத்தில் கசப்பு விதையை தெளிப்பது போலாகும் என்றுதான் சொல்கிறேன். ஒப்புக்கொள்கிறேன் அரசே. ஆனால் இப்போது உள்ள நிலைமை வேறு. உதாரணமாக இந்த சம்பவத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். மன்னர் அவர்களின் விஜயம் இன்று மாலை வரையில் ரகசியமாகவே இருந்திருக்கிறது. அப்படி இருந்தது இப்போது எப்படி மக்களிடையே பரவி இருக்கும்? நம் விரோதிகளின் விஷமத்தனத்தாலேயே இவ்விஷயம் மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. எப்படியும் மக்களை ஒன்றாக திரட்டி அவர்களிடையே அபிப்பிராய பேதம் தலை தூக்க பண்ணி குழப்பம் விளைவிக்கவே இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். நமக்கு பின்னால் நமது நிழலை பின்தொடர்ந்து நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் தடை செய்ய அந்த தீய சக்தி தீவிரமாக வேலை செய்கிறது. என் அரண்மனைக்கு உள்ளேயும் அந்த எதிர்ப்பு சக்தி யாரோ சிலரின் உருவில் இருப்பதால் தான் நான் பரம ரகசியமாக மறைத்து வைத்திருந்த இந்த விஷயம் எப்படியோ பரவி விட்டிருக்கிறது. காலத்தி தேவன் நேற்றே உங்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு போய்விட்டானா என்று யாதொரு சம்பந்தமும் இன்றி திடீரென கேட்டான் குலோத்துங்கன். ஆம் அரசே, முற்பகலிலேயே அவன் இங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டான் என்று சற்று ஆச்சரிய குரலில் சொன்ன காடவராயர் மீண்டும், ஏன் இதை கேட்கிறீர்கள் என்றார். ஒன்றுமில்லை, அவன் இங்கு இருந்தால் இப்போது கூடி வந்திருக்கும் மக்களிடம் ஏதேனும் சொல்லி அவர்களை சாமர்த்தியமாக திருப்பி அனுப்பிவிடுவான். இம்மாதிரியான நிலைமைகளை சமாளிப்பதில் அவன் மிகுந்த தேர்ச்சி உள்ளவன். சரி, இனி என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த சமயத்தில் வெளியே மக்களின் ஆரவாரம் மிக பலமாக எழுந்து
நாலா திசைகளிலும் எதிரொலிப்பது நன்றாக கேட்டது. அந்த ஆரவாரத்தில் ஆனந்தமோ ஆவலோ தொனிக்கவில்லை. ஆவேசமும் குழப்பமான குரல்களுமே பெருமளவில் வீறிட்டன. அரசே, நான் அரண்மனை முன்றிலுக்கு போய்விட்டு உடனே திரும்பி வருகிறேன். அதுவரை தாங்கள் இங்கேயே இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று கூறிக்கொண்டே வேகமாக நடந்து சென்றார் காடவராயர். காவற்படை அதிகாரி மட்டும் குலோத்துங்கனின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தார். நீண்ட நேரம் வரை எதை பற்றியோ ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்த குலோத்துங்கன் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன் போல தலை நிமிர்ந்து தன் அருகே நின்றிருந்த அதிகாரியை பார்த்து, என்னுடைய குதிரை எங்கே இருக்கிறது? அதை இங்கே கொண்டு வாரும் என்று கட்டளையிட்டான். உடனே அந்த அதிகாரி விரைந்து போய் குலோத்துங்கனின் வெள்ளை குதிரையுடன் திரும்பி வந்தார். குலோத்துங்கன் சட்டென்று தன் இருப்பிடத்தை விட்டு எழுந்து குதிரையின் மீது தாவி ஏறி அமர்ந்து அதை தட்டிவிட்டான். நந்தவனத்தில் பூத்திருந்த மலர்கள் எல்லாம் அதிர்ச்சியால் கீழே உதிர அரண்மனையை நோக்கி பாய்ந்து சென்றது குதிரை. படைப்பயிற்சி சதுக்க மேடை ஒன்றின் மீது நின்று மக்களை பார்த்து ஏதோ உரத்த குரலில் பேசி கொண்டிருந்தார் காடவராயர். ஆனால் மக்களோ அவர் பேசுவதை காது கொடுத்து கேட்காமல் கூச்சலிட்டபடி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். திடீரென அந்த பெரும் ஜன கடலில் இருந்து திரிபுவன குலோத்துங்க சக்கரவர்த்திகள் வாழ்க, அனபாய குலோத்துங்க பூபதி வாழ்க வாழ்க என்ற பேரானந்த வாழ்த்தொலிகள் கிளம்பி அண்டமெல்லாம் கிடுகிடுக்க வைத்தன. அதே சமயம் வைணவ விரோதி குலோத்துங்கர் ஒழிக, கோவிந்தராசரை கடலில் போட நினைக்கும் குலோத்துங்க சோழராசர் ஒழிக என்ற கோஷமும் கூட்டத்தில் சில இடங்களில் இருந்து மெல்ல எழுந்து ஒலித்தது. அதைத் தொடர்ந்து கூட்டத்தில் பெரும் குழப்பம், பேராரவாரம், கைகலப்பு ஏற்பட்டது. மக்கள் நாலா திசைகளிலும் சிதறி ஓடினர். அப்படி ஓடியவர்களில் ஒரு பகுதி வெள்ளை குதிரை ஒன்றை பின்தொடர்ந்து தலை தெறிக்க ஓடியது. விடாமல் அதன் பின்னால் ஓடிக்கொண்டே இருந்தது. அவர்களுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருந்த அந்த குதிரையோ மின்னலை போல சற்று நேரத்திற்கெல்லாம் மறைந்தே விட்டது. திருமானிக்குழி சாலையின் 4வது சுமைதாங்கி கல்லை கடந்து வந்துவிட்டான் குலோத்துங்கன். அவனது குதிரை கொஞ்சமும் களைப்பு சளைப்பின்றி பயங்கர வேகத்துடன் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அதன் குளம்புலி மயிரிழையும் கூடி குறைந்து சேதப்படாமல் ஒரே சீராக கேட்டுக்கொண்டிருந்தது. சிறந்த பாடகன் ஒருவன் அந்த குளம்புலியை ரூபக தாளமாக கொண்டு சாவேரி ராகத்தில் ஒரு பாட்டை பாடினால் அது மெய்யாகவே கந்தர்வ பண்ணாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அத்தகையதொரு தாளலயமான ஓசையை எழுப்பியவாறு ஓடிக்கொண்டிருந்தது அந்த குதிரை. கீழ்த்திசை வான் விளிம்பில் சன்னமான ஒளி கீற்றுகள் தலை தூக்கி கொண்டிருந்தன. குலோத்துங்கனின் குதிரை 5வது சுமைதாங்கி கல்லை நெருங்கி கொண்டிருந்தது. சாலையின் எதிர் திசையிலிருந்து அது 4வது சுமைதாங்கி கல்லாகும். விசாலமான அந்த செம்மண் சாலையில் பழுத்த பூவரசு இலைகள் உதிர்ந்து பாய் போல விரிந்து கிடந்தன. சிவந்து வதங்கிய பூவரசம் பூக்களும் அவற்றுடன் கலந்து கிடந்தன. நேற்று இரவு பலமாக வீசிய காற்றினாலோ என்னவோ பச்சை இலைகளும் காய்கள் மலிந்த சிறு சிறு கிளைகளும் ஆங்காங்கே பரவலாக சிதறி கிடந்தன. அதனால் சாலையின் மண் பகுதி சில இடங்களில் கண்ணுக்கு சரிவர தெரியவில்லை. அதிலும் காற்று வேகமாக குதிரையை செலுத்தி சென்ற குலோத்துங்கனுக்கு கொஞ்சமும் தெரியவில்லை. உலர்ந்த சருகுகளையும் பச்சை இலை கிளைகளையும் மிதித்து துவைத்தபடி சடசடார் என்று ஒரு புதிய ஒலியை இப்போது எழுப்பியவாறு ஓடிக்கொண்டிருந்தது குதிரை. 5வது சுமைதாங்கி கல்லை கடக்க இன்னும் கால் அரைக்கால்கள் தூரமே இருந்தது. நிறுத்துங்கள், நிறுத்துங்கள்! திடீரென்று இப்படி ஒரு பெருங்குரல் எழுந்து அந்த அமைதியான காட்டு பிரதேசத்தையே ஒரு கலக்கு கலக்கியது. நிறுத்துங்கள், நில்லுங்கள்! மீண்டும் அந்த கூக்குரல் முழு பலத்துடன் கணீரென்று கிளம்பி 8 திசைகளிலும் எதிரொலித்தது. கண்மூடிய வேகத்தில் குதிரையை செலுத்தி சென்று கொண்டிருந்த குலோத்துங்கன் திடீரென எழும்பி ஒலித்த அந்த கூக்குரலை கேட்டு திடுக்குற்றவனாக குதிரையின் கடிவாளத்தை தன் பலம் கொண்ட மட்டும் பளீரென சுட்டி இழுத்தான். அடுத்த கணம் அந்த கடிவாளம் பட்டென்று அருந்து அதே வேகத்தில் குலோத்துங்கன் பந்து போல கிர் என்று சுழன்று மேலெழும்பி சாலையின் வலதுபுற ஓரத்தில் போய் மடார் என வீழ்ந்தான். அதே சமயம் அவனது வெள்ளை குதிரை பயங்கரமாக கனைத்து கொண்டே சாலையின் நடுவில் ஆழமாக வெட்டப்பட்டு சிறு சிறு கிளைகளாலும் தழைகளாலும் மூடி மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பெருங்குழியில் போய் தலை குப்பிர துபீரென்று வீழ்ந்து கவிழ்ந்தது. மறுகணம் சுமைதாங்கி கல்லின் மறைவிலிருந்து ஒரு அழகிய இளம்பெண் கீச்சு குரலில் அலறி பதறிக்கொண்டே கீழே விழுந்து கிடந்த குலோத்துங்கனை நோக்கி ஓடி வந்தாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.